ஸோ அடிப்படையில் திரு சீமான் சந்திப்பு நடந்தது, அதுக்கு நேரடி சாட்சியம் நீங்கள் தான். ஆனால் அந்த சந்திப்பாக நடந்ததாக வந்த புகைப்படம்ங்கிறது உண்மை அல்ல. அதே போல் அதை தாண்டி வீடியோ காட்சிகளாகவும் வச்சுருக்கோம் அப்படிங்கிறீங்க. நீங்கள் அந்த ஒரு படத்தை மட்டுமே பேசுகிறீங்க. எனக்கு அந்த அதுவே எனக்கு ஒன்றுமே இல்லை, அது ஒரு பொருட்டே இல்லை. நான் அதை வந்து உதாரணப்படுத்த, ஏன்னா அவர் அடிப்படையில் அவர் முன்வைக்க நீங்கள் சொல்ல வர்றது என்னென்னா, அமைப்போடோ அல்லது திரு பிரபாகரன் அவர்களோடோ அவருக்கு இருந்த அவர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் அப்படிங்கிறதுல மிகைப்படுத்தல்னு சொல்கிறீங்களா இல்லை உண்மைக்கு மாறாக இருக்குன்றீங்களா? இவங்களுக்கு இவர் ஒரு ஆளே கிடையாது அவங்களுக்கு. அதுதான் நான் சொல்ல வரேன். இன்னைக்கு இப்போ 2024 25 இருக்கக்கூடிய சீமானை வச்சு நீங்கள் ஒரு மதிப்பீடை கொடுக்குறீங்க. 2008 அவ்வளவு அவங்க வந்து இவர் ஒன்றுமே கிடையாது. ஏன்னா இப்போ நீங்கள் மேடைகளில் இப்போ நம்ம திமுக அதிமுக கட்சி மேடையில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் மட்டும் தான் நடக்கவே நடக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். திமுக அதிமுக மேடையில் நீங்கள் பேசணும்னா நீங்கள் வந்து ஒரு அமௌண்ட் கொடுத்தீங்கன்னா வந்து பேசுவாங்கல்ல, அப்படி ஒரு பர்சன் தான் அவர் அன்றைக்கும். அவர் அப்படி தான் அவரை பயன்படுத்தணும்னு நினச்சாங்க. அவ்வளோதான் அவருக்கு மதிப்பீடு, அவ்வளோதான். இதை தாண்டி அவர் ஒன்றுமே கிடையாது. நான் இதை வந்து நீங்கள் பொய்ன்னு சொல்கிறீங்கன்னா அவரை பேசி நிரூபிக்க சொல்லுங்கள், அவருடைய கட்சியை சேர்ந்தவங்களாம் நிரூபிக்க சொல்லுங்கள். 2008க்கு முன்னாடி சீமான் ஈழத்துக்காக என்ன செஞ்சார்?